அண்மை செய்தி. இன்னும் 10 நாளில் துணை முதலமைச்சராக போகிறார் உதயநிதி ஸ்டாலின் என்று அமைச்சர் தாமோ அன்பரசன் கூறியுள்ளார். அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பூபாலன் வழங்க கேட்கலாம். வணக்கம் பூபாலன், இது குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம் கற்பகம். திமுகவின் 75ஆம் ஆண்டு பவள விழா, பெரியார் மற்றும் அண்ணா ஆகிய தலைவர்களின் பிறந்த நாள் விழா என 3 விழாக்களையும் ஒன்றாக சேர்த்து திமுக முப்பெரும் விழாவாக சென்னை நந்தனம் YMCA மைதானத்தில் நேற்று முன்தினம் மாலை கொண்டாடப்பட்டது. இதைத் தொடர்ந்து திமுக பவள விழா கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக பொதுக்கூட்டம் வருகின்ற 28ஆம் தேதி காஞ்சிபுரத்தில் நடைபெற உள்ளது நேற்று அறிவித்திருந்தனர். அதன் வாயிலாக இந்த பவள விழா பொதுக்கூட்டத்தின் திமுக கூட்டணியான VCK, மதிமுக போன்ற கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் அனைவரையும் பங்கேற்கும் வகையில் காஞ்சிபுரத்தின் பவள விழா கூட்டம் நடந்திட திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியானது. அந்த வகையில் திமுக பவள விழா பொதுக்கூட்டத்திற்கு அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களையும் அழைப்பு விடுத்ததாகவும் காங்கிரஸ் டெல்லி தலைமைக்கும் அழைப்பு விடுத்ததாகவும் தகவல் வெளியான நிலையில் காஞ்சிபுரம் பச்சையப்பன் ஆடவர் ஆண்கள் கல்லூரி மைதானத்தில் பவள விழா பொதுக்கூட்டம் நடப்பதற்கான இடத்தினை தேர்வு செய்து அவ்விடத்தினை குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவன துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் பவள விழா பொதுக்கூட்டம் நடைபெறக்கூடிய மைதானத்தின் பொது கூட்டத்திற்கு தேவையான ஏற்பாடுகள் விரைவில் முடித்திட வேண்டும் என கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்திய பின்னர் செய்தியாளர்கள் சந்தித்த அவர், உதயநிதி துணை முதலமைச்சர் பதவி வழங்குவதற்கு தகவல் குறித்து கேள்வி எழுப்பிய போது உண்மையில் அதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் ஒரு சில நாட்களில் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக அறிவிக்கப்படுவார் என உறுதியளித்தார். இதன் வாயிலாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக வரவேற்பதற்கு தெரிய வருகிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி பூபாலன்.